எங்க ஊர்ல ரேஷன் கடை திறக்கிறதுக்கு 10 மணி ஆகும். ஆனா 6 மணிக்கெல்லாம் இடத்த போட்டு ரெடியா நிக்கிறாங்க பொங்கல் பரிசு வாங்குறதுக்கு. அத பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். இவனுங்க 2 பேரும் வந்துட்டு எங்க ஆளு இப்பலாம் உன்னை பார்க்கவே முடியலன்னு சொன்னானுங்க. இங்கதான் ஆளு இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பினேன். காஞ்சா வந்தான். என்ன தயவு செஞ்சு வீடியோல மட்டும் காட்டிடாத, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்னு சொன்னா. சரி சரி காட்டலன்னு சொல்லிட்டு கடைக்கு வந்துட்டு காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அப்பதான் எங்க செல்லக்குட்டி மாமாவை பார்த்தேன். இவர் டிவிகே கட்சியில பொதுப்பணித்துறை அமைச்சரா இருக்காரு. அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வீட்டுக்கு வந்து காயை எங்க அக்காட்ட கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டேன் நாய்க்கடி ஊசி போடுறதுக்காக. இந்த நாய் கிடைச்சதும் போதும் சும்மா இருமல் வந்தா கூட நாய் மாதிரி மாறிட்டோமோ, நாய் மாதிரி குலைக்கிறோமோன்னு தோணிட்டு இருக்கு. ஒரு வழியா இன்ஜெக்ஷன் போட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இவன் தான் சிவமணி. என்னை வீடியோல காட்டியா அப்பதான் பொண்ணுங்க எனக்கு மெசேஜ் பண்ணுன்னு சொல்லி என் வீடியோக்கு வர பொண்ணு கமெண்ட்டுக்கு மறக்காம லைக் பண்றான். தயவு செஞ்சு இவனுக்கு யாராச்சும் ஒரு ஹாய் சொல்லிருங்க. வீட்டுக்கு வந்ததும் பக்கத்து வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷன் போல சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க. நம்மளும் போய் சாப்பிடுவோமாடான்னு கேட்டேன். எப்படியான்னு கேட்டான். அது ஒண்ணும் இல்லடா, 5 நிமிஷம் உங்க வீட்டையே குறுகுறுன்னு பாரு, அவங்களே நம்மளை கூப்பிட்டுருவாங்கன்னு சொன்னேன். வேணான்னு சொல்லிட்டான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். எங்க அக்கா பையன் வந்தான். என்னடா சாப்பாடு உங்க வீட்டுலன்னு கேட்டேன். மீன் குழம்புன்னு சொன்னான். மீன் குழம்பான்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலா அவங்க வீட்டுக்கு வந்தேன். இது யாரோ சிக்கன் ரைஸ் மாஸ்டர்னு நினைக்காதீங்க. இவர் தான் எங்க மாமா, மீன் வறுத்துட்டு இருக்காரு. எங்க அக்கா இந்த எடுபுடி வேலை தான் பார்க்கும். அப்புறம் சாப்பிட்டு கேஷுவலா வீட்டுக்கு வந்துட்டேன். டாடா பை பாய்.